ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவின் வீட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 143 சவரன் நகைகளை போலீசார் கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து மொத்தம் எவ்வளவு நகைகள் திருடு போனது என்பதை ஆய்வு செய்து கூறுமாறு ஐஸ்வர்யாவிடம் போலீசார் கேட்டுக்கொண்டனர். அவர் மொத்தம் 200 சவரன் நகைகள் கொள்ளை போனதாக புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே 143 சவரன் நகைகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் தற்போது புதிய புகாரை ஐஸ்வர்யா அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 12 புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய அவர் 3 மாநகராட்சி மற்றும் 9 நகராட்சிகளில் 174 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும், சீர்காழி உள்பட 12 நகராட்சிகளில் 42 கோடியே 80 லட்சம் ரூபாயில் பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி தமிழகத்தில் 19 நகராட்சிகள் மற்றும் 25 பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். ஔவையாருக்கு மணிமண்டபம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவித்தது. அது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து அதிமுக உறுப்பினர் OS மணியன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு, மணிமண்டபம் தொடர்பான வரைபடம் முதல்வருக்கு காண்பிக்கப்பட்ட போது இன்னும் சிறப்பாக அமைக்க வலியுறுத்தியதால் மறுவடிவம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதிய வடிவத்திற்கு முதல்வர் ஒப்புதல் அளித்த பின்னர் 12 கோடி ரூபாய் செலவில் 4 மாதங்களுக்குள் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் திறப்பு விழா நிகழ்ச்சியில் அதிமுக உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து கடந்த ஏப்ரல் 2022 முதல் நவம்பர் 2022 வரை ஓய்வு பெற்ற, விருப்ப ஓய்வு பெற்ற மற்றும் உயிரிழந்த பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பண பலன்களை வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதற்காக 1031 கோடியே 32 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளார். அதன் மூலம் 3414 பேர் பயனடைவார்கள். நடிகர் சிலம்பரசன் நடித்துள்ள 10 தல திரைப்படம் நேற்று வெளியானது. அதை காண சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கிற்கு நரிக்குறவர் இன மக்கள் வந்தனர். கையில் டிக்கெட் வைத்திருந்தும் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோவும் வெளியானது. அதைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின் திரையரங்கிற்குள் படம் பார்க்க அனுமதிக்காத டிக்கெட் பரிசோதகர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் தி எலிபென்ட் விஸ்பர்ஸ் ஆவணப்படத்திற்கு விருது வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உள்பட அனைத்து தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த படக்குழுவினர் பிரதமர் மோடியை சந்தித்தனர். அவர்கள் சர்வதேச அரங்கில் இந்தியாவை மிகவும் பெருமைப்படுத்தியுள்ளனர் என பிரதமர் மோடி பாராட்டினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகள் தாக்கப்பட்டு பற்கள் பிடுங்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து சார் ஆட்சியர் தலைமையில் விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் சார் ஆட்சியர் அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரேனும் இருந்தால் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை அனைத்து வேலை நாட்களிலும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை புகார் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து புகார்களை தெரிவிக்கலாம் எனவும், பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை முடிந்த பிறகு காவல்துறை அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் எனவும் விசாரணை அதிகாரி முகமது சபீர் ஆலம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜரான சிலர் தங்கள் பல் உடைக்கப்படவில்லை என்றும், கீழே விழுந்தபோது பல் உடைந்து விட்டதாகவும் சாட்சியம் அளித்தனர். மேற்குவங்க மாநிலம் ஹவுராவில் உள்ள ஷிப்பூர் பகுதியில் ராம நவமியை முன்னிட்டு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியின் போது திடீரென இரு தரப்பினரிடையே மோதல் வெடித்தது. இந்த மோதலின் போது சிலர் கற்களை வீசி தாக்கத் தொடங்கினர். மேலும் அங்குள்ள வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டத்தை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ராமநவமி பேரணியில் மோதலை ஏற்படுத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மேற்கு வங்க முதல்வர்
முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றம் கட்டுவதற்காக 2020ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பணிகள் நிறைவடைய உள்ளன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை திடீரென சென்று பணிகளை ஆய்வு செய்தார். அங்கு நடக்கும் பல்வேறு பணிகளை ஆய்வு செய்து அங்கிருந்த ஊழியர்களிடம் பேசினார். அங்கு பிரதமர் மோடி சுமார் 1 மணி நேரம் செலவிட்டார். மேலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உள்ள வசதிகளை பிரதமர் மோடி மற்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிரகாஷ் ஆகியோர் பார்வையிட்டனர். மத்திய பிரதேசம் இந்தூரில் உள்ள பெலேஸ்வர் மகாதேவ் கோவிலில் ராம நவமி கொண்டாட்டம் நடைபெற்றது. பெலேஸ்வர் மகாதேவ் கோவிலில் படிக்கிணற்றில் வழிபாடு நடத்திய போது திடீரென படிக்கட்டுகள் கீழே விழுந்தன. இதனால் படிக்கட்டுகளில் நின்று கொண்டிருந்த பக்தர்கள் கிணற்றுக்குள் தவறி விழுந்தனர். இதில் 13 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களில் 19 பேரை உயிருடன் மீட்பு படையினர் மீட்டனர். ராமநவமியை முன்னிட்டு நடந்த சிறப்பு வழிபாட்டின் போது விபத்து நேரிட்டது பக்தர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.